ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் விஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி கடமா குருமா பண்ணி நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். அந்த கடமா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அது பாருங்கள் நல்லா ரவுண்டாக ரிங்கு மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம விரல் சைஸில் போடுற அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதை நான் விரலில் கூட போட்டு காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணோன்னிட்டு. பார்த்திங்களா, நம்ம விரலில் அழகாக மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் தான் அது குருமாவும் இருந்தாலும் சரி, அது தொக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கடமா குருமா வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், ஜீரகம், சோம்பு இலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடான பிறகு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா கூடவே இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். பாருங்கள், அது கூடவே இஞ்சும் பூண்டும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரெண்டுமே சேர்ந்து வதங்கிடும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்ட பிறகு நம்ம காஞ்ச மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அது வதக்கும் போது நல்லா வாசனை வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம கடாயை நிறுத்திக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அரைக்கும் போது வாசனையாக. அது பார்த்திங்கன்னா கூடவே நம்ம அந்த தேங்காயையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே பாருங்கள், இந்த தேங்காய் வதங்கி நம்ம அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடமாவை போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும் போது அடியில் ரொம்ப தண்ணி வரும். அந்த தண்ணி என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்துருவோம். இல்லைன்னா ஒரு நீச்சு ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அதை எடுத்துடலாம் அந்த தண்ணியை. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம கடமை வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம தூரம் கொட்டிடுவோம். இது எல்லாத்துக்கும் அப்படி செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து நம்ம அவிச்சிட்டு செய்கிறதுனால இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. இதே தொக்கு செஞ்சீங்கன்னா அது கூடவே போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி கூடவே போட்டு வதக்கும்போது நம்ம இந்த தண்ணியெலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே சேர்ந்தாப்புல போயிடும். இது தனியாக நம்ம செய்கிறதுனால அந்த தண்ணி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த கடாயிலே இதை போட்டுருவோம். கடாயில் கடமா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலக்கிட்டு அதை நல்லா மூடிடுவோம். கொஞ்சமாக வெந்த பிறகு நம்ம எல்லா மசாலாவும் வதக்கி அரைக்கிறதுனால நம்ம இது கூட சேர்த்து வதக்க முடியாது. அதனால் நம்ம தனியாக தான் வதக்கணும். இது தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்துடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுது. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிடலாம். பாருங்கள், இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை எடுத்து நம்ம கடமா கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை மேலே தூவிட்டு பாருங்கள், கறிவேப்பிலை போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி மேலே தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ சப்பாத்தியும் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். அந்த சப்பாத்தி கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். சில பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும், சில பேருக்கு தோசை பிடிக்கும். அதனால் பாருங்கள், ஒரு ஆளுக்கு சப்பாத்தி, ஒரு ஆளுக்கு தோசை. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை நம்ம குக்கரில் செய்யும்போது 2 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா பஞ்சு போல் வெந்துடும். கடாயில் கொஞ்சம் ரொம்ப நேரம் வேகும். ஆனால் இதே குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு 2 விசில் தான், நல்லா சாஃப்டாகிடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குக்கர்லேயும் இதை செய்யலாங்க. பாருங்கள், இப்போ தோசைக்கு நம்ம ஊற்றியிருக்கோம்.